வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சமையல் அறையில் பார்க்க போகிறது மீன் குழம்பு. மீனில் 2 வகை இருக்குங்க, கடல் மீன், குளத்து மீன். இன்றைக்கி நம்ம கடல் மீன் வகை செய்ய போகிறோம். குளத்து மீன் வேறு வகையில் செய்வாங்க, அதை பின்னாடி ஒரு வீடியோவில் பார்ப்போம். கடல் மீனில் இன்றைக்கி வெலை மீன் எடுத்துருக்கேன். வெலை மீன் ஏன் எடுத்துக்கன்னா எங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். முள் ஒரே முள், செதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பொதுவாக முள்ளும் செதிலும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் சுவை அதிகமாக இருக்கும்வாங்க. பட் வெலை மீன் அந்த மாதிரி இல்லைங்க. வெலை மீனில் முள் கம்மியாக இருந்தாலும் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு விலையும் ஒரு நார்மலாக இருக்கும். ஸோ அதனால் வெலை மீன் எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வோம். அந்த வெலை மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் என்னென்னா ஒரு 2-3 ஸ்டெப்பு தான். முதல் ஸ்டெப் பார்த்திங்கன்னா மசாலா. அந்த மசாலாவில் வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி, கடுகு, சீரகம்லாம் போட்டு வதக்கி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுதான் நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாவாக இருக்க போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய் பேஸ்ட்டு நம்ம சும்மா அரைக்காமல் அதோட மிளகு, சீரகம் சேர்த்து தேங்காய் பேஸ்ட் ஒன்று அரைச்சிக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம், கடுகு இதெல்லாம் நல்லெண்ணெயில் போட்டு தாளித்து நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க புளிக்கரைசல் இருக்கு இல்லையா, புளிக்கரைசல் போட்டு கொதிக்க விட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலா, இந்த பேஸ்ட்டு இதெல்லாம் 1 by 1 போட்டு குழம்பு செய்ய போகிறோம். பார்ப்போம், இந்த வீடியோவில் விளக்கமாக பார்ப்போம். இதுக்கு முன்னாடி என்னென்னா அந்த மீன் கடையில் எப்படி வாங்கினேன் அப்படின்றத பார்க்கலாம். மீன் எப்படி வாங்கலாம்னு இப்போ பார்க்கலாம். மீன் கடைகளில் நீங்கள் வாங்கும்போது மீன் லேசாக அமைக்க பாருங்கள், கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும். அப்புறம் இதில் வேணால் கொஞ்சம் திறந்து பாருங்கள். இதில் இப்போ திறந்து பார்த்தோமா அது நல்லா அந்த ரெட்டிஷ் கலரில் இருக்கும். இந்த பழுப்பு ஏறிடுச்சுன்னா அது கொஞ்சம் கெட்டு போன மீனுங்க. இது நல்ல மீனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்து வாங்கணும். ஓகே. மீன் இன்றைக்கி 1/2 கிலோ வெலை மீன் மஞ்சள், உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். மசாலாவுக்கு தேவையான பொருள் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு பொரிய விட்டு ஒரு 20 வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்க போகிறோம். 2 தக்காளி நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு வதக்கி மிக்சியில் போட்டு நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டதுக்கப்புறம் அதுதான் நமக்கு தேவையான மசாலா. தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் எண்ணெயில் மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துட்டு, வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு, ஒரு 1/4 கப் தேங்காய் நிறம் மாறுற வரைக்கும் வறுத்துட்டு அதை மிக்சியில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது தேங்காய் பேஸ்ட், நமக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட். குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள் நல்லெண்ணெய், கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன், 2 காஞ்ச மிளகாய், வெங்காயம், சின்ன வெங்காயம் 2-3 துண்டு நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சதை கரைசல் பண்ணி அதையும் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு அதோட பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச இந்த வெங்காயம், தக்காளிலாம் போட்டு வதக்கி அரைச்சி வச்ச அந்த மசாலாவை போட போகிறோம். போட்டு அதையும் கொதிக்க வச்சுட்டு அதோட மாங்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம கடைசியாக நம்ம தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி ஊற்றி இறக்க போகிறோம். இப்படி தான் இன்றைக்கி மீன் குழம்பு செய்ய போகிறோம். கடாய் நல்லா சூடாகிட்டு இருக்குது. இப்போ எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் தாங்க மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. ஆகிட்டோம். இப்போ கடுகு போடுறோம். வெந்தயம் போட்டுக்கோம். சீரகம் போட்டுட்டு லேசாக பொரிஞ்சு வருது. இதோட கருவேப்பிலை 2 கப் கருவேப்பிலை போட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் போடுறோம். போட்டு நல்லா இதை வதக்க போகிறோம். பொன்னிறமாற வரைக்கும் நல்லா வதக்க போகிறோம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு, பொன்னிறமாக வதங்கிட்டு இருக்கு. அந்த வதங்குற டைம்லேயே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சுட்டு அதோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கேன். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கலாம். தக்காளி மசிகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். தக்காளி ஃபாஸ்ட்டாக வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கிருச்சு. இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். லைட்டாக பரட்டி விட்டுருக்கோம். மிளகாத்தூள் போட்டுக்குவோம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இந்த இதெல்லாம் போடும்போது சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மசாலாலாம் கறிடும். அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும். பச்சை வாசம் மல்லி
மிளகாத்தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுவோம். வதக்கிட்டு நம்ம இதை பேஸ்ட் மாதிரி மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்க போகிறோம். அதுதான் நமக்கு மசாலா. தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அது லைட்டாக எண்ணெய் விட்டுருக்கோம், நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டு இதில் மிளகு 1 டீஸ்பூன் சேர்க்கப்போம். கொஞ்சம் பொரிய விடுவோம். ஒரு சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் பொரிஞ்சிருக்கு. லைட்டாக அந்த நேரம் மாறிட்டு இருக்கு. ஒரு தேங்காய் ஒரு 1/4 கப்பு நம்ம துருவி வச்சுக்க முடியும். அந்த தேங்காய் ஒரு 1/4 கப் வந்து தேங்காயோட நிறம் மாறுற வரைக்கும் லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் மாறுற வரைக்கும் லேசாக வறுத்துக்குவோம். வறுத்துட்டு இது நம்ம மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம குழம்பு செய்ய போகிறோம். கடாயில் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் பொரிய விடுவோம். ஒரு வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன். ரெண்டு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, போட்டு லேசாக பரட்டி விட்டுட்டு வெங்காயம் 2-3 பொடி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம். சின்ன வெங்காயம் அதை போட்டு வதக்கலாம். வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த புளியை கரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த 1 கப் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சதை ஊற்றுறோம். இதோட நமக்கு குழம்புக்கு தேவையான ஒரு தண்ணியை ஊற்றிக்கிறோம். இன்றைக்கி அதோட ஒரு 2 கப் தண்ணி ஊற்றுறேன். கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். தண்ணி பதம் கொஞ்சம் கூட வேணும்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதை போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட போகிறோம். இப்போ புளி கரைசல் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ இதோட நம்ம மசாலாவை சேர்க்க போகிறோம். வெங்காயம், தக்காளி, அப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலா வந்து இதோட ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கழுவி இதில் ஊற்றிக்கலாம். மசாலா போட்டோம். இதோட பச்சை மிளகா 2 பச்சை மிளகா போடுங்க. இதோட மாங்காய் வந்து புளிப்புக்கு கூடுதல் புளிப்புக்காக போடுறோம். மாங்காய் சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறோம். சுண்டி வரணும். நல்லா சுண்டி வந்தால் தான் இந்த மீன் குழம்பு டேஸ்ட்டு கிடைக்கும். சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேங்காய் பேஸ்ட்டு மீன்லாம் ஆட் பண்ணி குழம்பு பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சு இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா நமக்கு சுண்டி வந்துருச்சு. இதுக்கு இடையில உப்பு எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. எனக்கு நான் ஏற்கனவே இந்த வதக்கும் போது போட்ட உப்பே சரியாக இருக்குது. நீங்கள் உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இதோட நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ண முடியாது. மிளகு, சீரகம், தேங்காய் போட்டு அதை வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி கலக்கி விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுவோம். தேங்காய் பேஸ்ட் போட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்ம இந்த மீன் மண்டை பகுதியில் முதல்ல போடுவோம். இதை வந்து விலை மீன்றதுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் முதல்ல மீனோட தலைப்பகுதியை வந்து முதல்ல ஆட் பண்ணிக்கணும். ஒவ்வொன்றா போடணும். போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து மற்ற பகுதிகளை போடலாம். மீனோட மற்ற பகுதிகளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் ஆரம்பிச்சுக்கலாம். போட்டு லேசாக கிண்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் 3-4 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இன்னும் ஒரு 4 நிமிஷத்தில் நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடும். அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு இறக்கிக்கலாம். மீன்லாம் போட்டுட்டோம். இப்போ கடைசியாக மிளகுத்தூள் கொஞ்சம் வாசத்துக்காக போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு. கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன்.
லேசாக இப்படி பாருங்கள், மீன்லாம் ஒரு வெள்ளை கலரில் வந்துடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட வெந்துருச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கும். இதோட கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.